Taste the Daily. தாம்பரம் இரும்புலியூர் காயத்ரி நகர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களுக்கு மாநகராட்சியினர் ஜேசிபி வாகனத்தில் மீட்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். தற்போது இந்த மழை வெள்ளத்தில் சிக்கியவர்கள் எத்தனை பேர் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர்? மேலும் எவ்வளவு பேர் எஞ்சியிருக்கின்றனர்? உங்களுடைய தகவல். அருள்நகர் கூட பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் வெள்ளநீரில் மிதக்கும் காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது காயத்ரி நகர் பகுதி. இந்த காயத்ரி நகர் பகுதியானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கிற அனைத்து வீடுகளும் தற்போது வெள்ளத்தில் மிதக்கிறது. கடுமையான வெள்ள பாதிப்பு இந்த பகுதி முழுவதுமாக சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வீடுகளில் கீழ்ப்பகுதியில் இருப்பவர்கள் முதல் மாடிக்கு சென்று விட்டார்கள். மற்றவர்கள் தனியாக கீழ்ப்பகுதியில் இருப்பவர்கள் இந்த பகுதியிலிருந்து வெளியேறும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடுமையான ஒரு பாதிப்பு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அங்க மொட்டை மாடிகளிலும் முதல் மருத்துவ தளத்தில் இருக்கும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. தாம்பரம் மாநகராட்சி சார்பில் தற்போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் ஜேசிபி வாகனங்கள் மூலமாக அந்த உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காயத்ரி நகர் பகுதியில் அந்த மாடியிலிருந்து அவர்கள் இந்த மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் உணவுகளை பெற்றுகிறார். ஜேசிபி எந்திரம் மூலமாக இந்த மழைநீரில் உள்ள இந்த பகுதிக்கு சென்று அந்த இருக்கின்ற பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்குவதை தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடுமையான ஒரு பாதிப்பு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி பீர்க்கங்கரை ஏரி நிறைந்து அதன் பிறகுதான் தண்ணீரும். தற்போது பீர்க்கங்கரை ஏரியிலிருந்து போதுமான தண்ணீர் விமானப்படை பகுதியில் அதிக அளவு தண்ணீரானது வெளியேறி இந்த பகுதி முழுவதுமாக ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 97 கோடி செலவில் இந்த கட்டன் கவர் கால்வாய் அமைக்கும் பணிகளானது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 50% பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தற்போது பெய்த மழை காரணமாக இந்த பகுதியில் ஒரு கடுமையான ஒரு வெள்ள பாதிப்பு. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டன் கவர் கால்வாய் பணிகளை விரைவாக முடித்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று பெரும்பாலான பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அந்த பணி தொடர்ந்து நடைபெறாமல் காலதாமதம் காரணமாக அந்த பணி பாதியிலே நிற்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக தற்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தற்போது பொதுமக்கள் வீடுகளிலே முடங்கி இருக்கிறார்கள். அவர்களால் வெளியேற முடியவில்லை. இதன் காரணமாக இந்த பகுதியில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் இந்த பகுதியுடைய மண்டல குழு தலைவர் இந்திரன் தலைமையில் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஏராளமானவர்கள் அந்த உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் முழுமையாக பாதிக்கப்பட்டு தற்போது இந்த பகுதி முழுவதுமாக வீட்டிலேயே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதற்காக ஜேசிபி வாகனங்கள் மூலமாக மாநகராட்சி ஏற்பாடு செய்து அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறது. இந்த பகுதியில் வீடுகளில் இருப்பவர்கள் வெளியேற வேண்டுமென்றால் அதுக்கான நிவாரண முகாம்கள் தயாராக இருப்பதாக தாம்பரம் மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் வீடுகளில் முதல் மாடியில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் கனமழை நீடிக்கிற காரணத்தால் மேலும் மேலும் அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு கடுமையான பாதிப்பை இந்த பகுதி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. படகுகள் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் வெளியேற விரும்பினால் அவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடரும் என்ற ஒரு அதிக தகவலையும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சற்று முன்னர் இந்த பகுதியில் தமிழக அமைச்சர் தாம் அன்பரசன் ஆய்வு செய்து தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக இருக்கின்ற பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்குவதை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். கள தகவல்களுக்கு நன்றி மீரான். Taste the Daily.